ரிஷப ராசி நேர்களுக்கு, ரிஷப ராசியே பாருங்க, சுக்கிரனின் அம்சம் பெற்ற ராசி தான். அதுவே காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு, வருமானத்தை குறிக்கக்கூடிய உலக மக்கள் எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்குமே வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபம் தான். சரி, இப்போ எனக்கு நான் பண வரவு இல்லை, நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்களே, எல்லாமே தடையாகிக்கிட்டே இருக்குது, என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானம் இல்லாமல் இருக்குது, நல்லா நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அது எனக்கு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு பரிகாரம். இந்த படத்தை நீங்கள் கம்ப்யூட்டரில் கூட டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டில் ஒரு லேமினேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த படத்துக்கு முன்னாடி 5 நெய் விளக்கு தீபம் இந்த மாதிரி வாரம் புதன்கிழமை இந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பண கஷ்டங்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் எப்படி குசேலருடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் நீங்கி ஒரு பெரிய செல்வாக்குள்ள ஒரு அதிகாரமிக்க மனிதராக மாற்றினாரா கிருஷ்ணர். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு, பணத்தை ஈர்க்கும் ரகசியங்கள். அது எல்லாத்துக்குமே மனிதர்கள் அனைவருக்குமே பணத்து மேலே தீராத ஒரு மோகம், தீராத ஒரு காதல்னு கூட சொல்லலாம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், கோடிக்கணக்கில் இருந்தாலுமே எனக்கு மேலிடம் பண வரவு வரணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் எல்லாருடைய மனிதனுடைய எண்ணமும் இருக்குது. கடைக்குடியில் இருக்கிறவங்களுக்கும் கூட என்னால் மாதத்துக்கு ஒரு 20,000 வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே நேரத்தில் 20,000 வருமானம் வர்றவங்க கூட எனக்கு மாதம் 1,00,000 வருமானம் வரணும், எண்ணம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரவே செய்யாது. இப்போ ஒவ்வொருவருடைய தேடலும் பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் பல மனிதர்கள் கையில் புரண்டு செஞ்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் போகுது. இதே பணம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும். அப்போ அவங்க என்ன வழிபாடு முறைகள் செய்கிறாங்க, எந்த வாழ்வியல் முறைகளில் அவங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க, நல்ல ஒரு செயல்கள் செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண தேவை இருக்கும், ஆனால் பணமே இருக்காது. அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு கூட பணம் ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாத நிலைமைக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஒரு கோரிக்கையும் ஒரு நியாயமான கோரிக்கையும் பாருங்கள், என்னுடைய தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். எல்லா மனிதருமே ஒரு வழிபாடு விஷயமாக ஒரு ஆலயத்துக்கு போகிறப்ப அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது எனக்கு பணம் வருமானம் வரணும், ஏதாவது ஒரு மூலமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி அதனால் வருமானம் வரணும், நான் செய்கிற தொழிலில் லாபங்கள் அதிகரித்து எனக்கு வருமானம் பெருகணும், என்னுடைய சந்ததிகளுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா மனிதருக்குமே இருக்கும். இப்போ இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் ஏன் ஒருத்தர்கிட்ட அதிகமாக இருக்குது, ஏன் ஒருத்தர்கிட்ட சுத்தமாகவே இல்லாமல் இருக்குது, இது அவங்களுடைய கர்மாவா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ பணமே எனக்கு இல்லாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு எந்த காரணம், எந்த தடையினால நமக்கு பண வருமானமே இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்றன்று உள்ள அத்தியாவசிய தேவைக்காவது பணம் வேணும்ல, அதுக்குத்தான் இந்த ஒரு வாழ்வியல் பரிகாரமும் சில வழிபாடு முறைகளும் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே அப்போ செஞ்சால் நமக்கு பணம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயல்பாடுகளையும் நாம் ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோடு மனதார செய்யணும். இப்போ நம்ம ஒரு ஆலயத்துக்கே போகிறோம், அந்த ஆலயத்தில் போய் நம்ம வாட்டுக்கு ஒரு வழிபாடு முறையோடையும் ஒரு பயபக்தியோடையும் அங்கே இருக்கிறப்ப தான் நமக்கு அந்த ஆலயத்தில் உள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு வரும். அதை விட்டு போட்டு நம்ம ஆலயத்தில் அமர்ந்து நம்ம வாட்டுக்கு மற்றவங்களை பற்றி தேவையில்ல விவாதங்கள் பேசிக்கிட்டு அங்கே போய் நம்ம மொபைலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப
இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் அமர்ந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க எந்த கோரிக்கைக்காக அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறாங்களோ அந்த கோரிக்கை வந்து முதல்ல வந்து நிறைவேறாமல் தடைபற்றும். அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளுமே வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளும் அந்த வாழ்வியல் பரிகாரமும் பாருங்கள், மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மன திருப்தியோடு மன நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் மூலமாக வாழ்வியில் நமக்கு தேவையான நம்மளுடைய விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், சில வழிபாட்டு முறைகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த விஷயத்தை ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மனதார நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். ரிஷப ராசி நேயர்களுக்கு, ரிஷப ராசியே பாருங்கள் சுக்கிரனின் அம்சம் பெற்ற ராசி தான். அதுவே வந்து காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு, வருமானத்தை குறிக்கக்கூடிய உலக மக்கள் எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்குமே வந்து வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ரிஷபத்துக்கு தான் இருக்குது. அப்போ ரிஷப ராசியில் ஒருவருக்கு சுபகரகம் சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருந்தாலே போதும், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு காலகட்டத்திலையும் பாருங்கள் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பாருங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஈஸியாக வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். சரி, இப்போ எனக்கு வந்து நான் பண வரவு இல்லை, நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்களே, எல்லாமே தடையாகிக்கிட்டே இருக்குது, என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானம் இல்லாமல் இருக்குது, நல்லா நான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அது எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு பரிகாரம் தான் வந்து நீங்கள் இந்த உங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாருங்கள் புதனுடைய அம்சமாக இருக்குது. புதன் அப்படின்னாலே வந்து பெருமாள் தான். அப்போ வந்து பெருமாள் கோயிலுக்கு கூட நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டிலையே வந்து கிருஷ்ணருக்கு பிடித்த வந்து அவுள் படைத்து, எங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ணருடைய படம் போட்டால் எதுவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, கிருஷ்ணர் வந்து பானையில் வந்து நெய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு படம் வந்து இருக்கும். அந்த படத்தை நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் கூட டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டில் வந்து ஒரு லேமினேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த படத்துக்கு முன்னாடி 5 நெய் விளக்கு தீபம் ஏற்றணும். 5 நெய் விளக்கு தீபம் ஏற்றி கிருஷ்ணருக்கு மிகவும் பிடிச்சது என்ன அப்படின்னா அவள் கூட வந்து கொஞ்சோல இனிப்பு, ஏதாவது நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று கலந்து அவருக்கு வந்து ஒரு இலை விரித்து அந்த இலை மேலே அவள் நீங்கள் வந்து படையிலிடணும். அந்த அவள் படையிலிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 5 விளக்கு தீபம் வந்து நீங்கள் வந்து ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சு அது நெய் தீபம் தான் ஏற்றணும். அப்போ நெய் தானே அவருக்கு, வெண்ணெய் தானே அவருக்கு பிடிக்கும். அப்போ அதிலே அந்த வெண்ணெயிலிருந்து வரக்கூடிய நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அந்த கிருஷ்ண பகவானுடைய ஒரு காவியமான குசேலருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்ப அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை பார்க்குறதுக்காண்டி குசேலர் வருவார். அப்போ வர்றப்போ தான் கொஞ்சோண்டு வந்து அவள் கொண்டு வந்து இடுப்பில் ஒரு முடிச்சு போட்டு துணியில் கொண்டு வருவார். அப்போ அந்த அவள் கொடுத்த உடனே தான், அந்த ஒரு கை எடுத்து சாப்பிட்ட உடனே தான் அந்த குசேலருடைய கஷ்டங்கள் நீங்கி அவர் இருக்கக்கூடிய அந்த குடிசை வீடு கூட மாட மாளிகையாக மாற ஆரம்பிக்கும். அப்போ நிரந்தரமான செல்வாக்குள்ள மனிதராக கிருஷ்ணர் வந்து தன்னுடைய நண்பரை வந்து மாற்றார். அவர் கொண்டு வந்த அவள் மட்டும்தான் அதுக்கு காரணம். அதனால தான் அதே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு, உலகையே காத்து ரசிக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு கிருஷ்ணரின் படம் முன்னாடி நீங்கள் அமர்ந்து அவருடைய இந்த மாதிரி கிருஷ்ணர் குசேலர் அந்த கதையை நீங்கள் ஒரு முறை வந்து படித்து பாராயணம் பண்ணணும். சரி, எனக்கு வந்து கதை என்னால் படிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட அந்த நேரங்களில் உங்கள் வீட்டில் உள்ள செல்லையோ ஒரு மொபைலையோ அவருடைய கிருஷ்ணர் குசேலர் கதை அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கதையோட ஒரு பகுதி வரும். அதை போட்டு அமைதியாக உட்காந்து அந்த கதையை கேட்டாலே போதும். அதுக்கப்புறம் அந்த நம்ம வந்து படையல் நிவேதனை வச்சுருக்கோம்ல, அந்த அவள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கணும். நீங்களும் சாப்பிட்டுக்கணும்னா அதில் ஒரு சில பங்குகளை வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரத்தில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த எறும்புகளுக்கு நீங்கள் வந்து உணவாக போட்டுருங்க. இந்த மாதிரி வாரம் வந்து புதன்கிழமை இந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பண கஷ்டங்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்து குசேலருடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் நீங்கி ஒரு பெரிய செல்வாக்குள்ள ஒரு அதிகாரமிக்க மனிதராக மாற்றினாரா கிருஷ்ணர்,
அதே அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய அமைப்பு வந்து அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் அருளாசி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.